ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மகிழ்ச்சியுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததால் பல நாட்களுக்கு பிறகு மீனவர்கள் மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றனர். காரைக்கால் துறைமுகத்திலிருந்து 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஆர்வத்துடன் கடலுக்கு சென்றனர். வருமானமின்றி வீட்டில் முடங்கி கிடந்த மீனவர்கள் தற்போது கூடுதல் மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியுடன் கடலுக்கு சென்றுள்ளனர். மேலும் முகத்வாரத்தை போர்க்கால அடிப்படையில் தூர்வாரி துறைமுகத்தை அகலப்படுத்த வேண்டும் என மத்திய மாநில அரசிற்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதுவரைக்கும் இந்த ஆர்பார் வேலை பார்க்கறேன்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் இந்த விடுமுறை செய்வாங்கன்னா அது செய்யவே இல்லை. போட்டில் நம்ம வெளியாகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கட்டி வந்து ரொம்ப வெள்ளம் வந்து தான் போனோம். கரை தட்டி இடிச்சு தான் போயிட்டு இருக்குது போட்டெலாம். இப்போ கவர்மெண்ட் அதை கருத்தில் கொண்டு சீக்கிரமாக எங்கள் ஆர்பார் வேலை பார்த்து கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி எடுத்தால் இன்றைக்கி ஆர்பாரில் மீன் வளர்ச்சி அதிகமாக கொண்டு வந்து வருது காரைக்கால் ஆர்பார் தான். எல்லா இடத்துக்கும் மீன் போகுது. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்டுக்கும் போகுது. அங்கே வெளிநாடு சிங்கப்பூர், அமெரிக்கா, ரஷ்யா எல்லா நாட்டுக்கும் இங்கே நம்ம காரைக்காலில் தான் போகுது. இந்த ஆர்பார் விரிவாகிறதுனால எங்களை தொழில் பண்ணுறதுக்கே ஒரு மீனவர்களுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை ஆகிட்டு இருக்குது. நல்லா ஆர்பாரை சீக்கிரமாக வேலை செஞ்சு கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்.